ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜே கிட்ஸ் பார்க் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், 5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 1 உங்கள் குழந்தைகளின் திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு புதுமையான விஷயத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தயாராக இருக்கீங்களா? குழந்தைகளே, பேசுதல் என்பது அடிப்படை திறன், பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன். அதாவது பேசுதலின் வளர்ச்சி அடைந்த நிலை என்று இதை சொல்லுவாங்க. இந்த திறமையை உங்கள்கிட்ட வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான பாடம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற கவிதை பட்டிமன்றம் பாடம். குழந்தைகளே, ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும். பாரதியார் அவர் இயற்றிய கவிதை வெளியிட்ட போது அவருக்கு வயது 11 தான். உங்களுடைய திறமையை வளர்க்கறதுக்கும் இது சரியான வயது தான் குட்டீஸ். இந்த பாட பகுதியை குரல் ஏற்ற இறக்கத்தோடு தங்கு தடை இல்லாம அழகா நீங்க படிக்கும் பொழுது இந்த பேச்சாற்றல் உங்களிடம் தானாகவே வளரும் குட்டீஸ். கவிதை பட்டிமன்றத்தின் தலைப்பு நமக்கு பெரிதும் தேவை அறிவா பண்பா என்பதுதான். இந்த பட்டிமன்றத்தின் நடுவரா சிறப்பு விருந்தினர் இருக்கிறாங்க. பேச்சாளர்களா உங்களை போல 5ஆம் வகுப்பை சேர்ந்த இன்சுவை, அருளப்பன், மதியொள்ளி, சலீமா. முதல்ல பட்டிமன்றத்தின் நடுவர் செந்தமிழை புகழ்ந்து தனது உரையை மிகச் சிறப்பா துவங்குறாரு. எப்படி தெரியுமா? செந்தமிழே, நறுந்தேனே, சகம் போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன், வணக்கம். இவ்வாறு நடுவர் தனது உரையை துவங்குறாரு. அவரை தொடர்ந்து இன்சுவை தனது கருத்தை முன்வைக்கிறதுக்கு வர்றாங்க. புவி காக்கும் தமிழ் தாய்க்கும், கவியரங்க தலைமைக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே, அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே. அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் நம் கையில். குட்டீஸ், இதுல இன்சுவை என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, அறிவுதான் நம்முடைய முன்னேற்றத்தின் ஆணி வேரா இருக்குது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்க எல்லாருமே இந்த உலகத்துல உயர்ந்தது அறிவால் மட்டுமே என்று சொல்றாங்க. அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொளி கவி பாட வர்றாங்க. அகிலமெல்லாம் தமிழே மணக்கும், பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்து விட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர்தாம் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே, நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. குட்டீஸ், மதியொளி இதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தா, பண்புதான் நமக்கு ஒரு வெற்றி படிக்கட்டா இருக்குது. நற்பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தா பேச்சிலே இனிமை வரும். இந்த பண்பால சிறந்தவங்க நம்மிடையே பலர் இருக்கிறாங்க. புத்தர், வள்ளுவர் இவங்க எல்லாருமே போதித்தது நற்பண்புகளை மட்டும்தான். அதனாலதான் நாமளும் நற்பண்பில சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து செறிவாற்றல் மிகுந்த ஒரு கவிதையை அருளப்பன் சொல்ல வர்றாரு. அது என்னன்னு பார்க்கலாமா? அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை, வெறும் பண்பை வைத்துக் கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ? வல்லவன் வகுத்ததென்றோ வளமான இவ்வுலகு, தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. குட்டீஸ், அருளப்பன் இந்த கவிதை மூலமா அறிவாற்றல் உள்ளவன் தான் இந்த உலகத்தையே ஆள்றான். வெறும் பண்பு மட்டும் இருந்தா அது போதாது. அறிவுதான் நம்முடைய வாழ்க்கையில தூண் போன்றது. அது மட்டும் இல்ல, வான் முகத்தையே அது தொடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குட்டீஸ், அடுத்து சலீமா பண்பு தான் பெருசுங்கிற தலைப்புல பேசுறாங்க. பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே, பண்பேதான் அன்பை நல்கும், பன்மடங்கு உயர்வை தரும். உண்மை சொன்னேன் யாவருக்கும், அன்பின் மிகுதியால் அதிகமான் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் ஔவைக்கு.
அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்றுத் தந்தார். குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ, குணமென்னும் நற்பண்பே குஞ்சிலிட்ட விளக்கன்றோ. குட்டீஸ், சலீமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் பயனற்றது. அதுபோல நல்ல பண்பு ஒருவரிடத்திலே அன்பை தரும், உயர்வை தரும். இந்த பண்பும் அன்பும் இருந்ததுனாலதான் அதியமான் உயிர் காக்கும் அந்த நெல்லிக்கனியை அவ்வை பாட்டிக்கு தந்தாங்க. அது மட்டும் இல்ல, புனித அன்னை தெரசா அவர்களும் ஏழை எளியோருக்கு அவ்வளவு உதவிகள் செய்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நல்ல பண்பும் அன்பும் அவங்க கிட்ட இருந்ததுனாலதான். குட்டீஸ், நடுவர் இப்ப தன்னுடைய தீர்ப்பை சொல்ல வராரு. கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்விழி, அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் ஒரு புகழ் பெறுவோமே. பொறி ஐந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக வலம் வருவோம் நாமே. உளம் நிறை வாழ்த்தோடு நலம் இரண்டும் தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குழந்தைகளே, நடுவர் தனது தீர்ப்புல அறிவு, பண்பு இவை இரண்டுமே நமக்கு வேணும். இவை இரண்டையுமே நாம் சமமாக வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் புகழ் பெறணும் என்பதை அழகா எடுத்து சொல்றாரு. குழந்தைகளே, இன்றைக்கு நீங்க பார்த்த இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா குட்டீஸ், உங்களுடைய வாழ்க்கையிலையும் அறிவும் பண்பும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல இணைந்திருந்தா கண்டிப்பா உலகம் போற்றும் முத்தமர்களா நீங்க வாழ முடியும். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இது உங்களுக்கான நினைவூட்டல் பகுதி. பிரித்து எழுதுக. நற்றமிழ், நன்மை கூட்டல் தமிழ். அறிவாயுதம், அறிவு கூட்டல் ஆயுதம். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். கவியரங்கம், கவி கூட்டல் அரங்கம். உலகம் என்னும் பொருளை குறிக்கும் சொல் அண்டம், சகம், அகிலம். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்கும் சொல் ஒளி, தெளிவு, விளக்கு. புகழ் இதனுடைய எதிர்ச்சொல் இகழ். குட்டீஸ், இன்றைக்கு நீங்க நிறைய விஷயங்களை அழகா கத்துக்கிட்டீங்க. நீங்களும் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளரா வர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு குழந்தைங்க இன்னும் ஆர்வமா படிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இப்பவே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அன்புடன் உங்கள் ஆசிரியை. கற்போம், வாழ்வில் ஜெயிப்போம்.